உலகின் மிக உயரமான கட்டிடமான புர்ஜ் கலிஃபா பாலைவனத்தின் மத்தியில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சதுதான். 2722 அடி உயரமான இந்த கட்டிடம் இதுவரை எந்த ஒரு அதிபயங்கரமான புயலாலோ காற்றாலோ சிறிதளவு கூட பாதிச்சதில்லை. ஏன் தெரியுமா? எந்த ஒரு பிடிப்புமே இல்லாத பாலைவனத்துல உலகத்திலேயே மிக உயரமான கட்டிடம் அமைக்கப்பட்டிருக்குன்னா அப்படிப்பட்ட அறிவியல் அதிசயத்தை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உண்மையிலே இந்த கட்டிடத்தின் அடித்தளத்தை அமைப்பதற்கான முதல் படி மிகவும் சவாலானதா இருந்திருக்குங்க. கட்டிடத்தின் அடித்தளத்தை அமைக்கிறதுக்காக பொறியாளர்கள் 140 மீட்டர் வரை தோன்றாங்க. ஆனா இன்னும் பாறை மாதிரி திடமான அடுக்குகளை கண்டுபிடிக்கவே முடியல. அதாவது மென்மையான மணலில் அடித்தளம் அமைக்கணும் அப்படின்றதுக்காக அவர்கள் அதை சாதாரண முறையில் செய்திருந்தா அடித்தளம் எப்பவோ மூழ்கி இருக்கும். உலக அதிசயமா பார்க்கப்படுற புர்ஜ் கலிஃபா எப்பவோ சரிஞ்சு விழுந்திருக்கும். அதற்கான தீர்வை ஒரு பரிசோதனை மூலமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு மெல்லிய மரக்குச்சியை மணல்ல செலுத்தும் போது அது ஒரு குறிப்பிட்ட ஆழத்தை அடைஞ்ச உடனே அதுக்கு மேல போகாது. ஏன்னா மணலானது குச்சிக்கு ஒருவித உராய்வு விசையை கொடுக்கறதுனால அது மேலும் கீழே செல்வது தடுத்து நிறுத்தப்படுது. இந்த தத்துவத்தை பயன்படுத்தி புர்ஜ் கலிஃபாவோட அடித்தளத்துக்கு கீழே மிக உயரமான கட்டிடம் தாங்கக்கூடிய அளவுக்கு, அதாவது 10 மாடி கட்டிடம் ஆழத்துக்கு அருகருகே 192 துளைகளை துளையிடுறாங்க. அந்த துளைகள்ல ஆலோ ஸ்டீல் பைப்ஸை பயன்படுத்தி இரும்பு கம்பிகளை வைத்து கான்கிரீட் குழாய்கள் உருவாக்கப்படுது. கான்கிரீட் குழாய்கள் அமைக்கப்பட்டதுக்கு அப்புறம் அடித்தளத்தை உருவாக்குறது ரொம்பவும் எளிதாகிடுது. அடுத்து இருக்கிற ஒரே சிரமம் பாலைவனத்தோட வெப்பம். அந்த பிரச்சனையுமே தொழிலாளர்களை இரவு பொழுதுல வேலை செய்ய வச்சு சால்வ் பண்ணிடுறாங்க. ஆனா ஒரு புதிய பிரச்சனை விரைவிலேயே கண்டுபிடிக்கப்படுது. கட்டிடம் கடலுக்கு அருகில் அமைந்திருக்கிறதுனால உப்பு நிறைந்த கடல் நீர் கட்டிடத்தோட அடித்தளத்துக்கு போகும். அது கான்கிரீட் குழாய்கள் இருக்கிற இரும்பு கம்பிகளை அரித்து எடுத்துடும். ரொம்பவே புத்திசாலித்தனமா யோசிச்ச பொறியாளர்கள் அடித்தளத்தை மின்மயமாக்கிடுறாங்க. அதாவது இரும்பு கம்பிகளை கேத்தோடாகவும் டைட்டானியம் அலைகளை ஆனோடாகவும் பயன்படுத்தி இரண்டையும் மின்மயமாக்கப்படும் போது இரும்பு கம்பிகள் ஆக்சிஜனேற்றம் அடைவதற்கான வாய்ப்பு முற்றிலும் குறைக்கப்படுது. இந்த கட்டடத்துல இறுதியா இருக்கிற பிரச்சனை காற்று தான். ஒரு வலுவான காற்று கட்டடத்தை தாக்கும் போது அது ஒரு சுழல் போன்ற அமைப்பு உருவாக்குது. இதனால் மொத்த கட்டிடமும் குலுங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு பூகம்பம் வந்தது போல கட்டிடத்தின் அனைத்து பகுதியிலும் சரிந்து விழுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால பொறியாளர்கள் சமச்சீரான பால்கனியை சமச்சீரற்ற வடிவமைப்பிற்கு மாத்துறாங்க. ஒட்டுமொத்த கட்டிடத்தோட அமைப்புமே ஒரு சுழல் வடிவத்தில் இருக்கிற மாதிரி மாற்றி அமைக்கிறாங்க. இந்த வடிவமைப்பு காரணமாக தான் துபாயில் அமைந்திருக்க உலகின் மிக உயரமான கட்டிடமான புர்ஜ் கலிஃபா கடுமையான பாலைவன சுழல் காற்றுகளால் கூட பாதிக்கப்படாத மாதிரி இருக்கு.